நம் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். வணக்கம், என் பேர் ரத்னகுமார். மக்களாகிய நான் அப்படின்ற தொடர் மூலியமா நீங்க வார வாரம் வந்து உங்களை சந்திப்போம். சோ ஃபர்ஸ்ட் எபிசோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தல். தேர்தல் எதுக்கு நடக்குது, தேர்தல் எப்படி உருவாச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு. தேர்தல் எதுக்கு நடக்குது? ஒரு அரசாங்கத்தை கட்டமைப்பான ஒரு கோல் தான் தேர்தல். சோ தேர்தல் எப்படி உருவாச்சு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் 3 விதமான அரசாங்கம் இங்க இருக்கு. இங்க இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல 3 விதமான அரசாங்கம் நடந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசாட்சி, அதுக்கு அடுத்தது ஆங்கிலேயரோட ஆட்சி, அதுக்கு அடுத்தது மக்கள் ஆட்சி. சோ இந்த 3 ஆட்சிகளையும் நம்ம வந்து கொஞ்சம் அலசி பார்க்கலாம். அரசாட்சி, அரசரோட அரசாங்கம். அரசரோட அரசாங்கத்தை பத்தி நான் சொல்லணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நம்ம வந்து பாகுபலி படத்தை எடுத்துக்கலாம். அதுல வந்து 2 வந்து அரசர் இருந்தாங்க. ஒன்னு வந்து பாகுபலி, இன்னொன்று பல்வாள் தேவன். 2 பேருமே ஈக்குவல் டேலண்டட். ஆனா 2 பேரோட எண்ணங்கள் வேற. இவரு நல்லவர், அவரு கெட்டவர். ஆனா ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் 2 பேருமே. ஒரு குடும்ப அரசியல் இருக்கும்போது, ஒரு குடும்ப ஆட்சி இருக்கும்போது அது எப்படி இருக்கும்னா அதுல வந்து நல்லவங்க வர வாய்ப்பு இருக்கு, கெட்டவங்க வரும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில மக்கள் வந்து பாகுபலி மாதிரி ஒரு அரசர் கிடைச்சானா சந்தோஷமாவும் அவங்க வாழ்வாதாரம் உயரும். அதுவே வந்து பல்வேறு அரசர் கிடைச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை நரகமாகும். சோ இது நம்ம வரலாற்றுல கோல்டன் பீரியட் அண்ட் டார்க் பீரியட் ஆஃப் ஹிஸ்டரி சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஆட்சி. பிரிட்டிஷோட அரசாங்கம் எப்படி இருந்ததுன்னா இந்தியர்களை அடிமைப்படுத்தி அவங்கள வந்து தனக்கு கீழே ஒரு அடிமையில நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியா தான் இருந்துச்சு. சோ அது நம்ம நிறைய போராட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரி, அதுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைச்சது. சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியால மக்களாட்சி வந்து கொண்டு வராங்க. சோ மக்களாட்சி எப்படின்னா ஒரு டீ கிளாஸ் கலைஞனால பிரதமராக முடியும், ஒரு சினிமா நடிச்சவனால முதலமைச்சர் ஆக முடியும். இது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மக்களாட்சியில 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் 6 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வருது. சோ எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவன் சாகுற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஜஸ்ட் அவன் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓட்டு மாத்தி போட்டா போதும், அவன் மாறிடுவான். சோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் தேர்தல். சோ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓட்டுரிமைக்காக ஒரு தலைமுறையே இயங்கிட்டு இருந்துச்சு தெரியுமா? 1920s ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கும்போது பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்படல. படிச்சவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இருந்துச்சு. சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் பொது இந்த எலெக்ஷன், இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு பொது உரிமையாக மாற்றப்பட்டது. தேர்தலை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம் தேர்தல். +2 எக்ஸாமை விட இது முக்கியம். அப்படி இருக்கிற +2 எக்ஸாமுக்கு நான் 1 வருஷம் ப்ரிப்பேர் ஆகிறேன். கடைசி ஒரு 15 நாள் என் வாழ்க்கையில இது தவிர வேற எதுவுமே இல்லடான்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். ஆனா தேர்தல் அப்போ இந்த ப்ரிப்பரேஷன் நான் இல்ல, யாராவது இருக்க பண்ணிருக்குமா? என் முந்தைய தலைமுறை ஒரு விஷயம் கேட்கிறேன், யாராவது இது வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? உங்க தொகுதியில யாரு நிக்கிறான்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? அவங்களோட பேக்ரவுண்ட் பத்தி தெரியுமா? ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்னப்பா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன, இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க எல்லாருமே ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து ஏசி வீட்டுல போடணும், சொந்த வீட்டுக்கு நான் வரணும், எனக்கு வந்து எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் அடையணும், ஸோ நான் வந்து என் லைஃப் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கனவா இருக்கு. இந்த கனவு மட்டும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வாழவே மாட்டோம். அந்த கனவு கனவா மட்டும் இருக்கிறதுக்கு காரணம் நீங்க போடுற ஓட்டு தான் சொன்ன நம்புறீங்களா? உண்மை அதுதான். நீங்க ப்ரிப்பேர் ஆகாதனாலையும் நீங்க கரெக்டான அதை தேர்ந்தெடுக்காதனாலையும் மறுபடியும் நம்ம ஒரு டார்க் ஹிஸ்டரியை தான் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டான அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பவர் உங்க கையில இருக்கு. அது ஏன் நீங்க பயன்படுத்திக்க மாட்டீங்க? அது ஏன் ப்ரிப்பேர் ஆக மாட்டீங்க? ஒரு சின்ன விஷயம் இது. இதுக்காக நீ வந்து ஒரு யூனிவர்சிட்டி போய் படிக்க வேணாம், உட்காருங்க. உங்க முந்தைய காலகட்டத்துல பரவாயில்ல, இன்டர்நெட் இல்ல, பேஸ்புக் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, எதுவுமே இல்ல, இப்ப எல்லாமே உங்க கையில இருக்கே. சோ உட்கார்ந்து ஒரு நாளாவது அதுக்காக ப்ரிப்பேர் ஆகுங்க. யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்காக தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இவங்கெல்லாம் நடந்த பாலிடிக்ஸ்ல அரசியல்வாதிகளோட ஒரு சின்ன தந்திரத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். மொத்தம் 8 கோடி பேர், கிட்டத்தட்ட 8 கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்கோம். இதுல ஓட்டுரிமை 6 கோடி பேர் இருக்கு.
இதுல ஏடிஎம்கேல 1.5 கோடி பேர் இருக்காங்க, டிஎம்கேல ஒரு 1.5 கோடி பேர் இருக்காங்க. சராசரி வாக்கு பதிவாரம் பாத்தீங்கன்னா நமக்கு 74%. அதாவது ஆவரேஜா வாக்கு விழுறது 4.5 கோடி பேர் தான் வாக்கே பதிவாகுது. இதுல 1.5 கோடி பேர் டிஎம்கே போட்டுருவாங்க, 1.5 கோடி பேர் வந்து ஏடிஎம்கே போட்டுருவாங்க. மீதி இருக்கிற அந்த பேலன்ஸ் 1.5 கோடி பேர் தீர்மானிக்கிறது தான் முதலமைச்சர். அந்த கட்சி தான் வெல்லும். சோ ஃபர்ஸ்ட் மக்களை இவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்களை அவங்க தொண்டர்களா மாத்திராங்க, அவங்க கட்சியெல்லாம் மாத்திடுறாங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன், அந்த கட்சியாளு ஏடிஎம்கே கட்சி, டிஎம்கே கட்சி, நாம் தமிழர் கட்சி, இப்படி கட்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஏகப்பட்ட கட்சி, கமலோட கட்சி இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி இருக்கு. சோ இந்த எல்லா கட்சியாட்டும் சொல்றேன், நீங்க கட்சியே கிடையாது, நீங்க மக்கள். முதல்ல ஒரு நீங்க மக்களா யோசிங்க, எந்த கட்சியை சார்ந்து யோசிக்காதீங்க. மக்களா எனக்கு இது நல்லது இது கெட்டதுன்றதை நீங்க பாருங்க. ஏன்னா என் தலைமுறையில இப்ப நீங்க அனுபவிச்ச எதுவுமே என்கிட்ட இல்ல. நீர், காற்று, சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் மாசுபடுத்துறீங்க. 1000 வருஷம் 2000 வருஷம் கோடான கோடி வருஷம் இங்க இருந்த ஒரு சுற்றுச்சூழலை நீங்க மாசுபடுத்திட்டீங்க. இப்ப எங்களுக்கு தண்ணீர் அடுத்த ஜெனரேஷனுக்கு கிடைக்குமானே தெரியல. இதெல்லாம் என்னடா காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு விரல்ல நீங்க செஞ்ச அந்த ஒரு ஓட்டு. அரசர் ஆட்சி இருந்த போதும் சரி, பிரிட்டிஷ் ஆட்சி இருந்த போது கூட சரி, இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு போல. ஏன்னா அங்க ஒரு கட்டுக்கோப்பு இருந்துச்சு. ஒரு அரசன் ஆள வரான் அப்படின்னா அவனுக்கு சில விதிமுறைகள் இருந்துச்சு. இதை தாண்டி அவன் சுற்றுச்சூழலை மாசுபடுத்த மாட்டான். அவன் என்னதான் ஒரு கெட்ட ஒரு மோசமான அரசு இருந்தாலுமே அவன் சுற்றுச்சூழலை மாசுபடுத்த மாட்டான், அவன் வந்து காற்றை மாசுபடுத்த மாட்டான், அவன் நீரை மாசுபடுத்த மாட்டான். மக்களுக்கு கொடுமை அனுப்பிச்சாலுமே அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இயற்கைய கொடுப்பாங்க. ஆனா முட்டாளங்கிட்ட நீங்க நாட்டை கொடுத்துட்டு இன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டு இந்த தலைமுறை நாங்க ஏங்கிட்டு இருக்கோம். சோ உங்களோட ஓட்டை கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டான ஆளுங்களை தேர்ந்தெடுங்க. நன்றி. யாருக்கும் மஞ்சோம் எதற்கும்